ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரெண்டிங்கில் இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கான நாட் டெக்னிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வெல்கம் டு மேக்னெட்டிக் யூனிவர்ஸ். நாட் டெக்னிக்காக இதென்ன புதுசாக இருக்கேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த டெக்னிக் நமக்கு புதுசு இல்லைங்க. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வர ஒரு வழிபாடு முறை தான் இது. நம்ம வீட்டில் பெரியவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அதை கடவுள்கிட்ட வேண்டிட்டு காசை மஞ்சள் துணியில் முடிச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் அதை கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டுருவாங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஒன்று, அவங்களுடைய அதாவது ஆசையை லாக் பண்ணுறாங்க. வேண்டுதலின் போது அதை யூனிவர்ஸுக்கும் தெரியப்படுத்துறாங்க. காசு மஞ்சள் துணியில முடிச்சு வைக்கிறதன் மூலமா அவங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அந்த காசை கடவுளுக்கு காணிக்கையா கொடுப்போம்னு நம்புறாங்க. கையில தாயத்து கட்டுறதுல இருந்து கல்யாணத்தின் போது 3 முடிச்சு போற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில முடிச்சு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இந்த முடிச்சுகளை கொண்டு நம்ம ஆசைகளை எப்படி நிறைவேற்ற போறோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பயிற்சியை செய்ய 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல த்ரெட்டை எடுத்துக்கணும். அந்த த்ரெட் சாதாரண நூல் இல்லைன்னா எம்ப்ராய்டரி த்ரெட், சில்க் த்ரெட், கோயிலில் கிடைக்கிற கயிறு, ஏன் ரிப்பன் இல்லைன்னா துணியில் கட் பண்ணி எடுத்த நீளமான பீஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த நூல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7 முடிச்சுகள் போடுற அளவுக்கு நீளமாகவும் இருக்கணும். நூல் எந்த நிறத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக காதலுக்கு சிகப்பு நிறமும், செல்வத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் பச்சை நிறமும், மன அமைதிக்கு வெள்ளை நிறமும், முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் தங்க நிறத்தையும் உபயோகிப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைக்காக தான். எந்த கலர் நூலை எடுத்தால் நீங்கள் அதிக நம்பிக்கையாக இருப்பீங்களோ அந்த கலர் நூலை எடுங்க. இரண்டாவது, மன அமைதி தரக்கூடிய ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சால் சாம்பிராணியையோ இல்லைன்னா அகர்பத்தியோ பற்ற வச்சுக்கோங்க. மூணாவது, கிளியர் கட்டான ஒரு விஷ். உங்களுக்கு என்ன வேணும், என்ன கேட்க போறீங்கன்னு தெளிவாக இருங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய சம்பளத்தில் வேலை வேணும், இது மாதிரியான வேக் விஷஸ் இருக்கக்கூடாது. எனக்கு மாதம் 2 லட்சம் சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். செப்டம்பர் மாதத்துக்குள்ளே என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி கல்யாணமும் முடியணும். ஜூன் மாதத்தில் எழுத போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நான் கிராக் பண்ணணும். எனக்கு இருக்கிற மூட்டு வலி 2 மாதத்துக்குள்ளே குணம் ஆகணும். இப்படி ஸ்பெசிஃபிக்கான விஷஸை எடுத்துக்கோங்க. இப்போ அமைதியாக அந்த அறையில் உட்காருங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆசையை நிறைவேற்ற இந்த பயிற்சியை செய்ய போகிறீங்களோ அதை மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அது நிறைவேறி விட்டதா ஒரு முறை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆசை நிறைவேறியதற்கு நன்றி பிரபஞ்சமேன்னு சொல்லிட்டு முதல் முடிச்ச போடுங்க. போட்டு முடிச்சதும் நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமேன்னு 3 முறை சொல்லணும். இப்போ 2வது முடிச்ச போடுங்க. இப்போவும் அந்த ஆசை நிறைவேறியதற்கு நன்றி பிரபஞ்சமேன்னு சொல்லிக்கிட்டு முடிச்ச போடுங்க. போட்டு முடிச்சதும் நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமேன்னு 3 முறை சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து 7 முறை பண்ணணும். 7 முறை பண்ணும்போதும் அந்த ஆசை நிறைவேறி விட்டதா விஷுவலைஸ் பண்ணி யூனிவர்ஸுக்கும் நன்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். ஒரு முடிச்சுக்கும் இன்னொரு முடிச்சுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அது முக்கியம் இல்லைங்க, முடிச்சு மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி முடிச்ச எந்த ஸ்டைலில் போடணும் அதுவும் முக்கியம் இல்லைங்க, முடிச்சு போடணும் அதுதான் முக்கியம். முடிச்சு போட தெரியாதவங்க யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சு போட கற்றுக்கோங்க. ஒரே நாளில் ஒரே சமயத்தில் இந்த 7 முடிச்சையும் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறை கையில் வச்சுக்கிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் 7 முடிச்சு போடணும், 5 முடிச்சு போடக்கூடாதா, 3 முடிச்சு போடக்கூடாதான்னு. 7ங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு எண். 7 கண்டங்கள், 7 கிரகங்கள், 7 நாட்கள், 7 வானவில் வண்ணங்கள், இப்படி சயின்டிஃபிக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததோடு மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எண் தான் 7. உதாரணத்துக்கு பைபிளில் கடவுள் 6 நாட்களில் இந்த உலகத்தை படைச்சிட்டு 7வது நாள் ஓய்வெடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்து மதத்தில் திருமணத்தின் போது அக்னியை 7 முறை சுற்றி வருவோம். குரான்ல கூட அல்லாஹ் 7 உலகங்களை படைச்சதா சொல்லப்பட்டிருக்கு. புத்த மதத்தில் கூட ஞானத்தை அடைய 7 காரியங்களை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய காரணங்களால தான் உங்களை 7 முடிச்சு போட சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜரை பண்ணி முடித்த பிறகு அந்த நூலை கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த இடம் சுத்தமானதாக இருக்கணும். அதே சமயம் அந்த நூலை பார்க்கும்போதெல்லாம் இந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட சேர்ந்து நாட் டெக்னிக் பண்ண தயாராக இருக்கீங்களா? மன அமைதியான ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. ஒருவேளை மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஓடிட்டு இருந்ததுன்னா ஹோப்பனோபோனோ ப்ரேயர் சொல்லுங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, என் தவறுதலுக்கு வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இதை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அடுத்ததாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்க, வெளியே விடுங்க. திரும்பவும் மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துக்கோங்க,
ஹோல்ட் பண்ணுங்க, வெளியே விடுங்க. 3வது முறையாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணுங்க, வெளியே விடுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்கள் ஆசையை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே ஒரு ஆசை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் மந்த்லி சேலரியான 2 lakhs கிரெடிட் ஆகுது. அதை பார்த்து நீங்கள் ரொம்பவே எக்ஸைட் ஆகுறீங்க. அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறீங்க. இப்படி உங்கள் ஆசை எதுவோ அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஆசை நிறைவேறினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள். அடுத்ததாக கயிறை கையில் எடுத்துக்கோங்க. அதில் தொடர்ந்து 7 முடிச்சுகள் போட போகிறீங்க. அந்த அளவுக்கு நீளமாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரிச்சுவல் பாதியில் தடப்படக்கூடாது. இப்போ முடிச்சு போட ஆரம்பிக்கலாம். முதல் முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. 2வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. 3வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. 4வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. 5வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. 6வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. 7வது முடிச்சு, உங்கள் ஆசை நிறைவேறி விட்டதற்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே முடிச்சு போடுங்க. முடி போட்டு முடிச்சதும் யூனிவர்ஸ்க்கு 3 முறை நன்றி சொல்லுங்க. நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. கோடான கோடி முறை நன்றி பிரபஞ்சமே. இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே. என் ஆசைகள் நிறைவேறுவதற்காக நன்றி பிரபஞ்சமே. இப்போ அந்த கயிறை எடுத்துட்டு போய் தூய்மையாக கண்ணில் படுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை ஒரு முறை செய்தால் போதும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.